மோமோஸ் பண்ணலாமா? அதுவும் பன்னீர் மோமோஸ் செம்ம டேஸ்ட்டா இருக்கும். இன்றைக்கி நான் மைதாலாம் யூஸ் பண்ணல. வீட் ஃப்ளோர் தான் யூஸ் பண்ணி மோமோஸ் பண்ண போறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கிண்ணம் சின்ன கிண்ண அளவு நான் மாவு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமா பண்ணலாம் அப்படின்ட்டு. அண்ட் கொஞ்சமா உப்பு சேர்த்து, ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்து, நல்லா பெசஞ்சு சப்பாத்தி மாவு மாரி நல்லா பெசஞ்சு ஃபுல்லா ஆயில் அப்ளை பண்ணி, இது ஒரு 15 மினிட்ஸ்க்கு ரெஸ்ட்ல விட்டுருங்க. இப்போ அடுத்ததா நான் வந்துட்டு இதுக்கு சட்னி ரெடி தக்காளி, ரெட் சில்லி, கார்லிக் இது எல்லாத்தையும் நல்லா பாயில் பண்ணி ஃபுல்லா தனியா எடுத்து வச்சுருங்க. இப்போ ஸ்டஃபிங்க்கு வந்துட்டு ஆஸ் யூசுவல் கொஞ்சமா ஒரு கடாயில எண்ணெய் ஊத்திக்கோங்க. அண்ட் அடுத்ததா ஆனியன் சேர்த்துட்டு லைட்டா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. கேரட்ஸ் அப்புறம் நான் பன்னீர் சேர்த்துக்கிறேன். இதில் நான் கேபேஜே சேர்க்கல. அதுக்கு பதிலா நான் பன்னீர் தான் அதிகமா சேர்த்துருக்கேன். பெப்பர் அண்ட் சால்ட் மட்டும் நல்லா தூவி விட்டு ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஸ்டஃபிங் ரெடி ஆயிடும். இப்போ நம்ம மாவு வச்சிருந்தோம் இல்லையா, அத குட்டி குட்டியா உருட்டி இந்த மாரி நல்லா வட்டமா ரொம்ப மெலிசா நம்ம வச்சுக்கிட்டு, உள்ள ஸ்டஃபிங் ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாரி ஒரு சைடு மட்டும் ஃப்ளிட்ஸ் எடுத்து விட்டா, இந்த மாரி மோமோஸ் கரெக்ட்டா ஷேப்ல வந்துரும். அண்ட் இட்லி பானையில வச்சு வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா, ஒரு 10 மினிட்ஸ் வெந்தா போதும். ஏன்னா, உள்ள ஆல்ரெடி ஸ்டஃபிங் வெந்து தான் இருக்கும். ஸோ மோமோஸ் ஒரு பக்கம் ரெடி ஆயிடும். இன்னொரு பக்கம் நம்ம சட்னிக்கு வேக வச்ச டொமேட்டோஸ் இது எல்லாத்தையுமே அரைச்சு, அந்த சட்னி தாளிப்புக்கு கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் இந்த சட்னிய ஊத்திட்டு இது கூட வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சீனி அண்ட் கொஞ்சமா உப்பு அண்ட் ஒரு 1/2 லெமன் அளவு நல்லா பிழிஞ்சு விட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சட்னி ரெடி ஆயிரும். 2 மினிட்ஸ்லேயே ரெடி ஆயிடும். சாப்பிட்டிங்கன்னா சுட சுட அதில டிப் பண்ணி சாப்பிட்றப்போ அப்படி தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கும்.